சீடன் வருகிறான். சுகபிரம்ம மகரிஷி பார்த்துட்டு கேட்குறான், ஐயா சுகபிரம்ம மகரிஷியே, ஒரு கடினமான சூழலை கடந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் வரேன் உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி, நீங்கள் ராமநாமத்தை சொல்லுங்கள், சிவநாமத்தை சொல்லுங்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் ராம் ராம் சொல்கிறேன், நானும் சிவசிவான்னு சொல்கிறேன், எனக்கு ஒரு தீர்வு வரவே இல்லையே அப்படின்னா. உடனே சுகபிரம்ம மகரிஷி அவனை அழைத்து கொண்டு நடைப்பயணமாக சென்று கொண்டிருக்கிறார். திடீர்னு காட்டில் ஒரு குரல், சுகபிரம்ம மகரிஷி காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. போய் பார்த்தா அங்கே ஒரு பள்ளம். பள்ளத்தில் ஒருவன் விழுந்திருக்கிறான். உடனே கூட வந்தவன் ஒரு கயிறை நீட்டுறான். அந்த கயிறை, மெல்லியதான கயிறு அங்கே கிடைக்குது. அந்த கயிறான வலிமையாக இருக்குது. அதை பிடித்து கொண்டே மெல்ல அந்த பள்ளத்திலேருந்து ஏறி வருகிறான். உடனே சுகபிரம்ம மகரிஷி சொன்னார், ஒரு மோசமான தசா காலம் என்பது இந்த பள்ளத்தை போல நீயே உருவாக்கி கொள்ளக்கூடிய சிக்கல். அதிலே குரு ஒரு கயிறை நீட்டுகிறார். அந்த கயிறு தான் இறைவனுடைய பெயர்கள். அதை சொல்லிக்கொண்டே, அதை பற்றி கொண்டே மேலே ஏறி வந்துவிட முடியும். எனினும் எந்த சூழ்நிலையிலும் அந்த மெல்லிய கயிறு தான் உன்னை காப்பாற்றுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நீ அந்த கயிற்றை தாங்கவில்லை, அந்த கயிறு தான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது.